Hello everyone, welcome back to my channel. உடைச்ச வெள்ளை உளுந்து 1.5 கப் எடுத்துருக்கிறேன். கீரை 2 கப், வெங்காயம் 1 கப், பொரிக்கிறது தேவையான அளவு வெஜிடபிள் ஆயில், பச்சை மிளகாய் 5, கறி லீவ்ஸ் ஒரு 6 எடுத்து வச்சுருக்கிறேன், உப்பு தேவையான அளவு, சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டேபிள் ஸ்பூன், ஃபெனல் சீட்ஸ் 1 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு ஐஸ் க்யூப்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். 1.5 கப் எடுத்து வச்சுருக்கிறேன். உளுந்தில் நிறைய டஸ்ட் இருக்கிறபடியாக இதை நான் ஒரு 3 தரம் நல்லா வடிவாக கழுவி எடுக்க போகிறேன். வடிவாக கழுவி எடுத்துட்டு ஊற வைக்கிறதுக்காக தண்ணி விட்டு ஒரு 2 மணித்தியால் மூடி ஊற வைக்க போகிறேன். உளுந்து இப்போ ஊறிட்டுது. இதை நான் கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறேன். வடைக்கு தண்ணி இல்லாமல் அரைச்செடுக்கணும். அதால் நான் தண்ணியை நல்ல வடிவாக வடிச்செடுக்கிறேன். எல்லாத்தையும் ஒரே அடியாக போட்டு வடிவாக கிரைண்ட் பண்ணப்படாது. அதால் நான் 2 தரமாக போட்டு கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறேன். தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒருக்கா அரைச்சி எடுத்துட்டேன். சரியான திக்காக இருக்குது. தண்ணி விடாமல் அதுக்கு பதிலாக ஐஸ் க்யூப்ஸ் போட்டு அடுத்த தரம் அரைக்க போகிறேன். ஐஸ் க்யூப்ஸ் போட்டு அரைச்சிங்கன்னா அரைச்ச பிறகு அந்த மாவு தண்ணியாக இல்லாமல் நல்லா கட்டியாக இருக்கும். அதோட வடையும் நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் இப்போ 5 ஐஸ் க்யூப்ஸ் போட்டு அரைக்க போகிறேன். தேவைப்பட்ட தண்ணிக்கு பதிலாக திருப்பவும் ஐஸ் க்யூப்ஸையே போட்டு அரைக்கலாம். உளுந்து அரைச்சி எடுத்தாச்சு. ஐஸ் க்யூப்ஸ் போட்டு அரைச்சபடியா எவ்வளோ ஃப்ளஃபியாக வந்திருக்குன்னு பாருங்க. இனி ஒரு 5 மினிட்ஸுக்கு இதை நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நான் ஃபைனலியாக சாப் பண்ணி வச்சுருக்கிற கீரையை சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். கீரை வடைக்கு நீங்கள் எந்த வகையான கீரையையும் யூஸ் பண்ணலாம். இப்போ உப்பை தவிர மற்ற எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். முதலே உப்பு போட்டு குழைச்சா தண்ணியாக வந்துடும் உளுந்து. அதால் தான் கடைசியாக உப்பு போட்டு குழைக்கிறேன். வடிவாக குழைச்சிட்டு உப்பு காணாட்டிக்கு டேஸ்ட் பார்த்துட்டு இப்போ சேர்த்துக்கொள்ளலாம்.
இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி அரைச்சிடுங்கோ. தண்ணி கூடவாக இருந்துச்சுன்னா வடை வந்து நல்ல ஷேப்லேயும் வராது, அதை விட எண்ணெயை முறிஞ்சு இழுக்கும். அதே நேரம் தண்ணி குறைவாக இருந்தால் வடை வந்து ஹார்டாக இருக்கும், சாஃப்டாக இருக்காது. வடைக்கு வந்து எண்ணெய் நல்லா கொதிச்சிருக்கணும். அதோட வடை சுட துவங்கின பிறகு ஹீட்டை கொஞ்சம் குறைச்சி விடணும், மீடியம் லோ ஹீட்டில். அப்போ தான் வடை உள்ளுக்கு நல்லா அவிஞ்சு வெளியில் கிறிஸ்பியாக வரும். அடிக்கடி இப்படி திருப்பி விடுங்க, அப்போ தான் 2 சைடும் ஈக்குவலாக பொரிஞ்சு வரும். இப்போ பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீரை வடை வெளியில் நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளுக்கு நல்ல சாஃப்டாகவும் வந்திருக்கு. நீங்களும் இதை மாதிரி கட்டாயமாக செய்து பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.